நம்ம நீ பார்க்க வர வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 மாடல். இதில் வந்து மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரம் பிரேக் ட்ரம் வீல் வரும். ரெண்டாவது வந்து அலாய் வீல் வரும். மூணாவது வந்து ட்ரம் வீல் வித் எஸ்எக்சி வரும். நாலாவது வந்து டிஸ்க் வித் எஸ்எக்சி வரும். இந்த மாடல் வந்து டிஸ்க் வித் எஸ்எக்சி. எஸ்எக்சினா ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷனு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க வித் 220mm ரோட்டாபிட்டல் டிஸ்க்கு. 220mm ரோட்டாபிட்டல் டிஸ்க் இருக்கிறதுனால நீங்கள் லாங்காக இந்த மாதிரி போகும்போது வந்து ஹீட்டை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக டிஸ்க் வந்து தேய்மானம் ஆகாது. ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். ஷோல்டர் பெயின் அவ்வளோ வராது. அதுபோக சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் டெக்னாலஜி கொடுத்துருக்கனால நீங்கள் 2 பிரேக்கில் எந்த பிரேக் பிடிச்சாலும் 2 பிரேக்குமே வந்து ஈவனாக அப்ளை ஆகும். அதுபோக இங்கே வந்து இன்ஃபினிட்டி லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு பார்க்க வந்து லுக்காக இருக்கும். அதுபோக வந்து பியானோ பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கனால இந்த 2 சைட்லையுமே பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஸ்டைல் வந்து லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாலோ மீ ஹெட் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா எல்இடியில் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக நீங்கள் லாங்கில் இந்த மாதிரி போகும்போது நைட் டயத்தில் வண்டி சடனாக ஆஃப் பண்ணிட்டாலும் இந்த ஹெட் லேம்ப் வந்து உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் கீ ஆஃப் பண்ணிட்டாலும் இதனால் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் சேஃபாக போகிற வரைக்கும் உங்களுக்கு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ முன்னாடி வந்து ஃபுல்லாமே ஸ்மார்ட் கனெக்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்ன பார்த்துக்கலாம்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நார்மலாக ஓட்டுற ஸ்பீடுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கின்றத பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் எம்டி கொடுத்துருப்பாங்க. டிஸ்டன்ஸ் எம்டினா இப்போ இருக்கிற பெட்ரோலுக்கு நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலான்ற காட்டும். அதுபோக ரியல் டைம் ஸ்பீடு பார்த்துக்கலாம். அதுபோக ப்ளூடூத் ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கனால ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதனால் என்னென்னா உங்களுக்கு கால் வர்றது, மெசேஜ் வர்றது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காட்டும். அதுபோக டைமிங்குமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆன்டி தெஃப்ட் அலர்ட்டு, கிராஷ் அலர்ட்டு. கிராஷ் அலர்ட்னா இப்போ நீங்கள் வந்து டிவிஎஸ் கனெக்ட் ஆப்பில் எமர்ஜென்சி கான்டாக்ட் 2 நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படின்னா நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் வண்டி கீழே ஒரு கிராஷ் ஆகிட்டாலுமே அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடும். அதுபோக ஆன்டி தெஃப்ட் அலர்ட்னா நம்மளை தவிர வேறு ஏதாவது வண்டியை மூவ் பண்ண ஆரம்பித்தா ஒரு 50 மீட்டர் அரௌண்ட்லேயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட மெசேஜ் வந்துடும். அதுபோக இதில் என்னென்னா பெஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரண்ட் ஃபியூல் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. இதனால் என்னென்னா நீங்கள் இறங்கி பெட்ரோல் போட தேவையில்ல, முன்னாடியே நீங்கள் உட்காந்த மணிக்கே பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் வரவுமே உங்களுக்கு வந்து ரிசர்வ் வந்துடும். ரிசர்வ் வரவுமே இங்கே வந்து உங்களுக்கு அதையுமே காட்டிடும். அதுபோக ஃபியூல் பம்ப் லைட் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா கீ ஆன் பண்ணணும் எரியும், ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஏதாவது மைனராக ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே அதை உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிடும். அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஃபுட் ஸ்பேஸ் வந்து 370mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஈஸி ஹேண்டிலிங்காக இருக்கும். முன்னாடி ஏதாவது உங்களுக்கு திங்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அதுபோக முன்னாடி வந்து 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. வித் சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இது என்னென்னா நீங்கள் எமர்ஜென்சிக்கு எங்கேயாவது லாங்கில் போகும்போது இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 33 லிட்டர் கொடுத்துருக்கனால நீங்கள் ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், 2 ஹெல்மெட் வச்சுக்கலாம். அது இல்லைன்னா ஹெல்மெட் போக ஏதாவது திங்ஸ் ஏதாவது வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். இந்த வண்டியோட வந்து வீல் பேஸ் வந்து 1257mm கொடுத்துருக்கனால நீங்கள் கட்டடிச்சு போகும்போது வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதுபோக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163mm கொடுத்துருக்கனால எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் போனாலுமே உங்களுக்கு வந்து அண்டர் பாடி சேசிஸ் வந்து கட்டாது. அதுபோக இதில் வந்து அசா லேம்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா நீங்கள் லாங்கில் போகும்போது வந்து ஒரு ஓரமாக ஹைவேஸில் நிற்கிறீங்கன்னா இந்த லேம்ப் இது போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து 4 இண்டிகேட்டருமே ஷோ ஆகும். இது என்னென்னா ஒரு சேஃப்டி பர்பஸ். உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக் அப்சர் கொடுத்துருக்கனால பில்லியனுக்குமே வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது. இந்த வண்டியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8.2 PS பவர் கொடுத்துருக்கனால பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். அதுபோக டார்க் வந்து 9.2 mm கொடுத்துருக்கனால புல்லிங் பவரும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இல்லாத மாடலுக்கு வந்து 105 கிலோ வெயிட் வரும். டிஸ்க் உள்ள மாடலுக்கு வந்து 114 கிலோ வெயிட் வரும்.